8 கோடி தமிழ் மக்களின் நன்மதிப்பை பெற்ற அரசு மக்களுக்காக மேற்கொள்ளும் திட்டங்களுக்கு கையெழுத்திட மறுக்கும் ஆளுநர்கள் எப்படி பதவிக்கு வந்தார்கள், அவர்கள் மக்கள் மீது எப்படி அதிகாரம் செலுத்த முடியும் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். மாட்டார்கள் என்ற பயம் வரும். நாட்டு மக்களின் நலன் கருதி சட்டங்கள் திட்டங்கள் தீட்டப்பட்டு அனுப்பும் போது கையெழுத்திட மறுக்கிற குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள் ஏன் நியமன உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்தால் தமிழ்நாடு அரசு நாட்டு மக்களின் நலன் கருதி ஏற்றி அனுப்புகிற சட்டத்திற்கு, ஒரு திட்டத்திற்கு ஆளுநர் கையெழுத்திட மறுப்பாரா? 8 கோடி மக்களின் நன்மதிப்பை பெற்று நிறுவப்பட்ட ஒரு அரசு அதற்கில்லாத அதிகாரம் ஒரு நியமன உறுப்பினர் ஒற்றை மனிதருக்கு இருக்குது என்றால், அப்ப எங்கே இருக்கிறது ஜனநாயகம்? எங்கே இருக்கிறது மக்களுக்கான அதிகாரம்? எங்கே இருக்கிறது மக்களின் ஆட்சி? இது எவ்வளவு பெரிய வெற்று வார்த்தை, ஏமாற்று. இங்கே யாரும் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கலாம், ஆனால் மாநிலங்களவை உறுப்பினராகி மக்களால் தேர்வு செய்யப்படாத ஒருத்தர் எப்படி மக்களின் மீது அதிகாரத்தை செலுத்தலாம்? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்களால் தேர்வு செய்யப்பட்டு அவர் எப்படி அதிகாரத்தை செலுத்தலாம்? இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும், இந்த அமைப்பை மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். ஒருவர் 2 தொகுதியில் போட்டியிடுவது, ஒருவர் எம்எல்ஏவை இருந்து கொண்டே எம்பிக்கு போட்டியிடுவது எப்படி இருக்கிறது? இப்ப என் தங்கை ஆசிரியராக இருந்தால் அவர் அந்த பணியை ரிசைன் பண்ணிவிட்டு, வேலையை விட்டுவிட்டு தான் வந்து போட்டியிட முடியும். அந்த பணியில் இருந்து கொண்டே போட்டியிட முடியாது. ஆனால் எம்எல்ஏவாக இருந்து கொண்டே எம்பிக்கு போட்டியிட முடியும். ஒருவேளை எம்பியில் தோற்றுவிட்டால் இதை தொடர்வார், எம்பியில் ஜெயிச்சு விட்டால் இந்த பதவியை விட்டு விடுவார். விட்டுவிட்ட பிறகு இங்கு ஒரு தேர்தல் வரும். தேர்தல் மக்கள் மீது திணிக்கப்படும். இவருடைய பதவி ஆசைக்கு மக்களின் மீது ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்படுகிறது. அப்படித்தான் இப்ப விளவங்கோழில் திணிக்கப்பட்டிருக்குது. அப்படித்தான் நாங்குநேரியில் ஐயா வசந்தகுமார் வென்று கன்னியாகுமரி எம்பியா போனவன் நாங்குநேரி எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணார். அங்கு ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டது. அந்த தேர்தல் செலவு மக்கள் காசு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.